தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய அடுத்த திட்டத்தை செயல்படுத்த போகின்றார். அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அவருடைய அடுத்த திட்டம் என்ன, அந்த திட்டத்தை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் தயாராக இருக்கின்றார்களா, அப்படியானால் அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார்கள், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதே நேரம் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். அப்படி இளைஞர்கள் புதியவர்கள் அரசியலுக்கு வரத்துக்கு நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியங்கள் இருக்குது, எப்படி அரசியலுக்குள்ளே வரலாம் என்றதை பற்றியும் சில விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதே நேரம் வழக்கம் போல் ஒரு அழகான கார்ட்டூன் கேலி சித்திரம் இருக்கிறது. அதாவது அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசு என்பிபி என்று சொல்லப்படுற தேசிய மக்கள் சக்தி இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கு தானே. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் சாமானிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு வழங்கின முதலாவது பரிசு என்ன என்றதை பற்றின ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் இருக்கிறது. அதையும் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். முதல்ல இளைஞர்கள் புதியவர்கள் அரசியலுக்கு வரணும் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். உங்களுடைய கருத்துக்களில் அதுதான் பெரும்பாலும் இருக்குது. எளியவர்கள் வரணும், பழையவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் முன் வரணும். தாங்களாகவே விரும்பி ஒரு கடினமான பாதை ஒன்று முன்னுக்கு இருக்குது. இந்த கடினமான பாதையை உணர்ந்து அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து கடமையை உணர்ந்து தாங்களாகவே முன் வரணும். நாங்கள் கழுத்தை பிடிச்சி தள்ளி கொண்டு யாரையுமே அரசியலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அரசியலுக்கு வரணுமென்ற கோரிக்கையை நாங்கள் திரும்ப திரும்ப வைக்க முடியுமே தவிர தாயகத்தில் இருக்கிற இளைஞர்கள் தான் தாங்களாகவே விரும்பி முன்னுக்கு அரசியலுக்கு வரணும். அப்படி வராத வரைக்கும் எங்களுக்கு இவையெல்லாம் தஞ்சம், பழையாக்கள் தான் தஞ்சம். இதுதான் கசப்பான ஒரு உண்மை. ரெண்டாவது அப்படி வருகின்ற இளைஞர்கள் எந்த கட்சியோட சேரலாம், ஒன்றில் கட்சிகளோட போய் சேரணுமா அல்லது சுயேட்சையாக நிற்கணுமான்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ கட்சிகளோட சேரணும்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியில் போய் சேர்றது வீணானது. அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் பதவிக்கு வர்றது, பெரிய பதவிக்கு வர்றது, மேலே வர்றது முழுக்க முழுக்க வீணானது. ஏன் வீணானதுன்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துகிறேன். அதாவது நேற்று சுமந்திரன் நேற்று தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் நடந்ததானே வவுனியாவில். அந்த கூட்டம் நடந்த பிறகு சுமந்திரன் அவர்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசினவர். அதில் ஒரு கருத்து சொன்னவர் என்னென்னு சொன்னால், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் என்ற ஒரு ஆர்வம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஜேவிபியினுடைய என்பிபியினுடைய எழுச்சிக்கு பிறகு அந்த விருப்பம் மக்கள் மத்தியில் இருக்குது. அதை நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம், அதையும் நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லியிருந்தவர். எனவே அவைக்கு இப்போ விளங்கிட்டது இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் என்று சொல்லி மக்கள் விரும்பினோம் என்று சொல்லி. எனவே இந்த ஒரு விஷயத்தை மக்களுடைய இந்த விருப்பத்தை சரியான முறையில் கையாளுவினமா பிழையான முறையில் கையாளுவினமாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணை முடிக்கொண்டே சொல்லலாம். சின்ன பிள்ளைகள் கூட சொல்லலாம் இதை பிழையான முறையில் தான் அவர்கள் கையாளுவினம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இப்போ இளைஞர்கள் அரசியலுக்கு வருவோம்னு சொல்லி மக்கள் விரும்பினம் தானே. உடனே என்ன செய்யணும் என்று சொன்னால் தங்களுக்கு தோதான, தங்களுடைய சொல்வயிச்சு கேட்கக்கூடிய, தாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய 5-6 இளைஞர்களை பிடிச்சு கொண்டு நிறுத்துவினம் முன்னுக்கு. இங்கே பாருங்க, இளைஞர்களை கேட்டீங்களா கொண்டு நிப்பாட்டிட்டோம்னு சொல்லி. அப்படி நிப்பாட்டப்படுறாக்கள் உண்மையான இளைஞர்கள் கிடையாது. அவர்களுக்கு பேசுகிறதுக்கு சுதந்திரம் இருக்காது, கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. சொல்லப்போனால் அவர்களுக்கு சொந்தமாக கருத்தே இருக்காது. இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள சுமந்திரன், மாவை சேனாதிராஜா இந்த 2 பேரும் இருக்கும் வரைக்கும் அங்கே யாருமே செயல்பட முடியாது, யாருமே சுதந்திரமாக செயல்பட முடியாது, யாருமே சுதந்திரமாக பேசவும் முடியாது, யாருமே பெரிய பதவிகளுக்கு வரவும் முடியாது. இவை 2 பேருக்கும் யார் யாரெல்லாம் வால் பிடிக்கணுமோ, யார் யார் பந்தம் பிடிக்கணுமோ, அவைன்ற சொல்லுக்கெல்லாம் யார் யார் தலையாட்டினமோ அவையில் மட்டும்தான் மேலே வர முடியும். எனவே இலங்கை தமிழரசு கட்சி இளைஞர்களை இப்போ தேர்தலில் இறக்கினா, இந்த பாராளுமன்ற தேர்தலை இறக்கினா நாங்கள் நிற்க வேண்டியதான். அந்த இளைஞர்கள் எல்லோருமே மாவை சேனாதிராஜாவுடையதும் சுமந்திரன் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு சொந்தமான கருத்து கிடையாது, அவர்களால் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இதுதான் உண்மை. இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள சுமந்திரனை மீறி, மாவை சேனாதிராஜாவை மீறி ஸ்ரீதரன் அவர்களாலேயே செயல்பட முடியலை. ஒன்றுதான் உண்மை. இதுதான் கசப்பான உண்மை. ஸ்ரீதரன் அவர்களுக்கே ஒரு சுதந்திரம் கிடையாது. அவரே நெச்சதை சாதிக்க முடியல என்று சொன்னால் இனி வரப்போகிற இளைஞர்களால் சாதிக்க முடியும்? அது நடக்கிற கதையே இல்லை. எனவே இலங்கை தமிழரசு கட்சி, நீங்கள் இளைஞர்களை நிறுத்தினாலும் ஒன்றுதான், அல்லது நீங்களே நின்றாலும் ஒன்றுதான், நீங்கள் நாசமாக போகிறது உறுதி. இதை நான் ஒரு அவசரமாக சொல்கிறேன் நினைக்காதேங்கோ. கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்படி என்று சொன்னால் அரசியலுக்குள்ள வர நினைக்கிற இளைஞர்கள் சுயேட்சையாக தேர்தலில் போட்டியிடலாமா, சுயேட்சையாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் களமிறங்கலாமான்னு கேட்டால் இறங்கலாம் தான். ஆனால் அதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் சுயேட்சையாக தனித்தனியாக இருக்கிறது எப்போவுமே பலம் இல்லை. எப்போவுமே ஒரு கட்சியாக, ஒரு கட்டுக்கோப்பாக, ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் எப்போவுமே பலம். உதிரிகளாக அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் என்று இருக்கிறதுல பெரும்பாலும் அது
நடைமுறைக்கு சாத்தியமில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து உதிரிகளாக தனித்தனி ஆக்கள் இருப்பினும் அவையால் வந்து பெரிய அளவில் சாதிக்க முடியாது. எனவே சுயேட்சையாக இளைஞர்கள் களத்தில் இறங்கலாமான்னு கேட்டால் அது கூட ஒரு கேள்விக்குறிதான். தமிழரசு கட்சியில் போய் சேர்றதும் பார்க்க சுயேட்சை இறங்குறது பெட்டர் தான். இருந்தாலுமே கூட அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியே தராது. அடுத்தது எங்களுக்கு முன்னால் இருக்கிற தெரிவு, இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுறதுக்கான முக்கியமான தெரிவு தமிழ் மக்கள் பொதுச்சபை. அதாவது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தின சங்கு சின்னத்தை உடைய தமிழ் மக்கள் பொதுச்சபை. இந்த சபை வந்து அதில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் பேர் இருக்கின முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் யாருமே போட்டி போடக்கூடாது. இந்த முறை போட்டி போடவே கூடாது. அவர்கள் களத்தில் இறங்கக்கூடாது. ஆனால் அவர்கள் அதை விட்டு கொடுப்பார்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் அந்த சபையை உருவாக்கி அதுக்கு சங்க சின்னத்தை உருவாக்கி நாங்கள் எல்லாரும் இவ்வளவு ஆதரவு கொடுத்து நீங்கள் இன்னும் அதே பழைய ஆக்களையே கொண்டு வந்து இறக்க போறீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை. அப்படி இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களான் ஒவ்வொருத்தருக்குமே பின்னணிகள் இருக்குது. அதை நாங்கள் இன்றைக்கு இதில் கதைக்க வேண்டாம். எனவே வந்து அவர்கள் யாருமே போட்டி போடக்கூடாது. மாறாக தமிழ் மக்கள் பொதுச்சபை முழுக்க முழுக்க படித்த பொதுமக்கள் எதிர்பார்க்கிற இளைஞர்களை வந்து களத்தில் இறக்கமாக இருந்தால் அவர்கள் ஒரு வெற்றியை சாதிக்கலாம். அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மக்களுடைய ஆதரவு பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியான ஆக்களை களத்தில் இறக்கணும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கட்சிகள் ஏற்கனவே பல கட்சிகள் சேர்ந்தது தான் அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை. அவர்கள் வந்து பழையவர்களை ஒதுக்கி தள்ளி போட்டு புதாக்களை களத்தில் இறக்குவார்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படியான ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. ஒருவேளை அப்படி இறக்கினா அதுக்கு பிறகு நம்ப ஆரம்பிப்போம். எனவே இப்படியான ஒரு புடுங்குப்பாடு, இப்படியான ஒரு இழுபறி வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியில் இருக்குது. இதுக்குள்ளே வந்து இளைஞர்கள் வந்து மேலே வரணும், இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். அது வந்து இன்றைய சூழலில் வந்து சாத்தியப்படக்கூடிய ஒரே ஒரு இடம் தமிழ் மக்கள் பொதுச்சபை. இருந்தாலும் அவர்கள் அதை செய்து காட்டணும்ன்றதான் என்னுடைய கோரிக்கை. சரி, இப்போ வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி எடுக்க போகின்ற அடுத்த நடவடிக்கை, அடுத்த ஆயுதம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய கட்சி சார்பாக வடக்கு கிழக்கெங்கும் வேட்பாளர்களை நிறுத்தப் போகின்றார்கள். அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தும் போது எப்படியான ஆக்களை நிறுத்துவினம் என்றது உங்களுக்கு நல்ல வடிவாகவே தெரியும். நல்ல படித்தவர்கள், குற்ற பின்னணி இல்லாதவர்கள், லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு இல்லாதவர்கள், நாட்டுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி ஒரு விதமான தகுதியோடு தான் ஆக்கள் இறக்குவார்கள். சாதாரண ஆக்களை வந்து களத்தில் இறக்க மாட்டுது என்பிபி வடக்கு கிழக்கில். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிபதி இளஞ்செழியன் இருக்கார் தானே, அவர் வந்து வேட்பாளராக வரணும், அவர் தேர்தலில் வரணும், வெற்றி பெறணும்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஒருவேளை அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சி வந்து நீதிபதி இளஞ்செழியனை வேட்பாளராக நிறுத்தினால் அவர் கட்டாயம் வெற்றி பெறுவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கட்டாயம் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார். பாராளுமன்ற உறுப்பினராக வர்றது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய பதவிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. எனவே நீதிபதி இளஞ்செழியன் அவர்களைப் போல நன்கு படித்தவர்கள், பெரிய பதவிகளில் இருப்பவர்கள், மக்களால் நன்கு மதிக்கப்படக்கூடியவர்கள், இப்படியான ஆக்களை தெரிவு செய்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சி வந்து வடக்கிலேயும் கிழக்கிலேயும் நிறுத்தமாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக அவர்களுக்கு பெரியதொரு ஆதரவு கிடைக்கும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற அந்த அனுர அலை என்றது தேர்தலுக்கு முதல், அதாவது அவர் ஜனாதிபதியாக வர்றதுக்கு முதல் மிகப்பெரிய ஒரு அனுர அலை ஒன்று வீசியது. அந்த அலை வந்து இன்றைக்கு 10 மடங்கு 15 மடங்காகி பெருப்பிச்சிருக்கு திடீரென்று. அது தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து இன்றைக்கு அந்த பெரிய கொழுந்து விட்டு எரியுது இந்த அனுர அலை என்றது. இந்த அலை வந்து சாதாரண அலை இல்லை. அதை வந்து தமிழரசு கட்சியில் உள்ளாக்கள், மற்ற தமிழ் அரசியல் கட்சியில் உள்ளாக்கள் வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம், எங்களுக்கு இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனவே இப்போ எழுந்திருக்கிற இந்த அனுர அலை என்றது ஒரு சாதாரண அலையே கிடையாது. சாதாரண அலையே கிடையாது. இந்த அலைக்குள்ள சிக்கிப்பட்டு நிறைய பேர் காணாமல் போயினம். அதுதான் மறுக்க முடியாத உண்மை. தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் பிழைச்சு கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் பிழைச்சு கொண்டு தமிழ் மக்களுக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் செய்வினமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கு ஒரு ஓரமாக வைப்போம். இருந்தாலும் அவர்கள் பிழைச்சு கொள்ளணும் என்று சொன்னால் அவர்கள் இளைஞர்களை, படித்தவர்களை, புதியவர்களை களத்தில் இறக்கணும். இப்போ இருக்கிற செல்வம் அடைக்கல்நாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மற்ற ஆக்கள் யாருமே வந்து போட்டி போடக்கூடாது. அவர்கள் வந்து ஒதுங்கி போகணும். ஆனால் அப்படியான ஒரு நடைமுறையை வந்து, அப்படியான ஒரு நடவடிக்கையை வந்து தமிழ் மக்கள் பொதுச்சபை எடுக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அரசியல்ல வந்து எப்போவுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை, தக்கன பிழைக்கும், தக்கன மட்டும்தான் பிழைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. மற்றும்படி இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே வந்து இளைஞர்கள் வந்து போட்டி போகிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அப்படி யாராவது வந்தால் அவர்கள் மாவே சேனாதிராஜா மற்றும் சுமந்திரன் ஆகியோருடைய தலையாட்டி பொம்மைகள் மட்டுமே.
அடுத்தது இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்திருக்கும் தி ஒப்சர்வர் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன். ஒரு அருமையான கார்ட்டூன். என்னென்னு சொன்னால், இப்போ வந்து தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய தலைமையிலான இந்த கட்சி வந்து ஆட்சி பிடிச்சிருக்கு தானே. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சாதாரண மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வழங்கின முதலாவது பரிசு என்ன என்பதை சொல்கின்ற ஒரு கேலி சித்திரம், ஒரு கார்ட்டூன். அதாவது பொதுவாக நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு தேர்தலும் முடிஞ்ச பிறகும் தேர்தலை ஒட்டின சில வன்முறைகள் நடக்கும், கலவரங்கள் நடக்கும், பழி வாங்கல்கள் நடக்கும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இல்லை, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. தேர்தலுக்கு முன்னுக்கும் இல்லை, தேர்தலுக்கு பின்னுக்கும் இல்லை, பொதுவாக அமைதியாக இருந்தது. அதுவும் தேர்தலுக்கு பிறகான வன்முறைகள் வந்து இல்லவே இல்லை என்று சொல்லலாம். எனவே வந்து அதுதான் பொதுமக்களுக்கு இந்த கட்சி வழங்கியிருக்கக்கூடிய முதலாவது பரிசு என்று சொல்லி அப்படி ஒரு மாலை ஒன்றை கீறி, அந்த மாலைக்கு அந்த தேர்தலுக்கு பிறகான வன்முறைகள் இல்லை என்று சொல்லி அதில் எழுதி போட்டு, அந்த ஒரு மாலையை கொண்டே ஒரு சாதாரண ஒரு சாமானியன் ஒருவருடைய கழுத்தில் வந்து அணிகிற மாதிரியும், பின்னுக்கு உலகம் இருந்து கை காட்டுற மாதிரியும், அதை வாழ்த்துற மாதிரியும், அதுதான் சரியான நடவடிக்கை என்று சொல்லி சொல்கிற மாதிரியும் இந்த கார்ட்டூன் இருக்குது. இதுதான் உண்மை. இப்போ சாமானிய மக்கள் வந்து கௌரவிக்கப்படுகிறார்கள். சாமானிய மக்கள் வந்து, ஏழை எளிய மக்கள் வந்து மாலை போட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் வந்து உயர்த்தப்படுகிறார்கள். இது மாதிரியான அர்த்தங்களோட இந்த புதிய கட்சியால், அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய கட்சியில் வந்து இப்படியான சம்பவங்கள் நடக்குதுன்றதை இந்த கார்ட்டூன் சொல்லுது. எனவே இந்த கார்ட்டூனை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் வருது, உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தோணுதுன்றதை மறக்காம கீழே எழுதுங்க. நீங்கள் வந்து கீழே எழுதுவீங்க பாருங்க, ஒரு விளக்கம் உண்டு, அதை வாசிக்க இன்னும் நல்லா இருக்கும். எனவே உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.